ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே போயிட்டுன்னு ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க தான் தெரியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் வந்திருக்கும். ஏன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இந்த வீடியோ கொஞ்சம் தாமதம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே தாமதமாக தான் வந்திருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் லேட் ஆகிடுச்சு பண்ணதுக்கு. சரி வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ புதுசாக வந்துருக்குறாங்க பார்த்திங்களா இந்த வீடியோவை பார்க்க, அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து 1 2 3 மொத்தம் 3 வீடியோ போட்டிருக்கோங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் புது இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்தியன் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சிவனந்தபுரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். சிவநாதபுரம் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. சிவனந்தபுரம் சொல்லி ஊர் நேம் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் மாற்றிக்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். சிவநாதபுரங்க, அதாவது வேலூரில் சிவநாதபுரம், அங்கே ஹில் ஸ்டேஷன் இருக்குங்க. அந்த ஹில் ஸ்டேஷனில் தான் நம்ம வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வர பார்க்க போகிறோம். ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ், அதுவும் யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, என்னோட நேம் எம்கே, என்னோட சேர்ந்து பயணிக்க வாருங்கள், சேர்ந்து பயணம் செய்வோம். நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் போயிருந்தோம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வியூ பாயிண்ட் தாங்க இப்போ நம்ம பார்த்தோம். சரிங்களா, இந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம். ஆனால் நான் வந்து வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஏர் பண்ணுங்க, நான் வந்து தலைகீழ பார்த்துட்டேன், இப்படி பார்த்துட்டேன் மேப்பை. பார்த்ததில் நான் அந்த ஏர் பண்டுன்னு நினச்சிட்டேன். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ரிவர்ஸில் போகணும். அந்த சிலை இருக்குல்ல, விநாயகர் சிலை. ஸோ நான் இங்கே நின்றுன்னு இருந்தேன். நான் இப்படி போயிட்டு அங்கே திரும்புகிற இடத்துல ஏர் பண்டில் வரணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் வந்து கீழே போனோங்க. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 2-3 பேர் தான் இங்கே வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஆள் நடமாட்டம் இல்லை, பட் சைலண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு காட்டுது மேப்பில். ஆனால் ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம வந்து தனியாக போகிறோம் பார்த்தீங்களா, நம்மளாம் ஒரு வேறு லெவலுங்க. இது ஒரு பாதை மாதிரி போகுது பாருங்கள், தெரியுதுங்களா? வாங்க நம்ம இறங்கி போய் பார்த்துடலாம் உண்மையாக பொய்யான்னு. வண்டி ஓரமாகவே நிப்பாட்டியிருக்கேன். ஸோ சைட் லாக்கு போட்டுருங்க, ஏன்னா எப்படின்னு தெரில இந்த இடம். சேஃப்டி சைட் லாக்கு சேஃப்டி இருக்காது. ஸோ வாங்க நம்ம இந்த ரூட்டில் போய் பார்க்கலாம் நிஜமாலே இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான்னு, எவ்வளோ தூரம் போகணுன்னு. தண்ணி சவுண்டாக எதுவும் கேட்கல, அமைதியாக இருக்குங்க இந்த இடமே. ஆள் வந்து போகிற பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு நியூஸில் ஒரு விஷயம் பார்த்தேங்க. எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், அப்படி ஒரு அதிர்ச்சி, இப்படிலாம் மக்கள் இருக்காங்களான்னு. ஏன்னா லேடிங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு மேலே இருக்கும். அவங்க வந்து தூய்மை பணியாளர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குப்பையில் என்ன ஆச்சு, 45 சவரன் நகை கிடச்சிருக்குங்க. எவ்வளோ? 45 சவரன் நகை கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க ஏழ்மையான குடும்பமாக தான் இருக்குது. சரிங்களா, அதுவும் அந்த வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் போது என்ன தோணும் தெரியுமா? என்னோடய மைண்ட் செட்லேருந்து யோசிக்கும் போது, நம்மளுக்கு கடவுள் வழி காட்டிட்டாரு அப்படின்னு தோணும். இப்போ எனக்கு வழி காணும் இங்கே, அதை நீனும் யோசிச்சுன்னுக்கிறேன் அதேமாதிரி. ஆனால் அவங்க வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த நகையை எடுத்து போயிட்டு அங்கேயே பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க வந்து ஒப்படைச்சு, இது யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ இருக்கிற நகை விலைக்கு கிட்டத்தட்ட ஒரு சவரன் 1 லட்ச ரூபா மேலே போகுதுங்க. மொத்தம் 45 லட்சங்க, கிட்டத்தட்ட 1/2 கோடிங்க. 1/2 கோடி அவங்க அழகாக திரும்பி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, தொலைச்சவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்து, அவங்க வந்து அந்த நகையோட உரிமையாளர் போலீஸில் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட அந்த நகையை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. நான் அவங்க ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அவங்க ஃபோட்டோ. எல்லாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்துடாதுங்க, இந்த மாதிரி மனசெல்லாம். எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் அவங்களுக்கு.
பெரிய விஷயங்க அதெல்லாம். அவங்களாம் 1000 வாழ்த்துக்கள் கூட சொல்லிடுறேன். ஏங்க வழியே இல்லைங்க இங்கே. ஆனால் போன அடையாளம் தெரியுது. சவுண்டு கேட்குதுங்க, சவுண்டு கேட்குது, வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. வாங்க அப்படியே உள்ளே வச்சு போவோம். இங்கே பாருங்க, எல்லாமே நம்மளுக்கு இங்கே முள்ளு செடியாக வந்து கெடுத்து விடுதுங்க. என் பேக்கை வந்து எந்த நிலைமையில் போகிறோம் எதுனே கிஞ்சி போச்சு. இப்போ தாங்க வாங்கினேன், வாங்கி ஒரு 3 டைம் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். வழியை பாருங்களேன் எப்படி இருக்க பாருங்க வழி. அந்த முள் போதாலும் பூந்து வந்துட்டேங்க. ட்ரெஸ் எல்லாம் ஒரே அந்த என்ன சொல்லுது, அந்த காஞ்சி போன இலை நமைக்குது. தண்ணி சவுண்டு கேட்குதுங்க நல்லா எனக்கு. இப்படி தான் இறங்கி போகணுன்னு நினைக்கிறேங்க. பாதை மாதிரி போகுது பாருங்க. ஏன்னா அங்கே தான் தண்ணி சவுண்டு கேட்குது எனக்கு. இது என்ன வழி இருக்கான்னு தெரிலங்க, இந்த மேலே இருந்து இறங்குற மாதிரி இங்கேயே ஒரு வழி போகுது. சரி நம்ம கீழே இறங்கி போய் பார்த்துடலாமா? இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆளுங்க வர வரதாங்க இடம்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும் போல் வழியெலாம். இப்போ நம்ம வந்துக்கிறது வந்து அவ்வளோ யாருக்கும் தெரியாத ஒரு பிளேஸுங்க. அதாவது உள்ளூர் மக்கள் மட்டும் இங்கே வந்து இந்த நீர்வீழ்ச்சியில், அதாவது வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு அவங்களோட வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அந்த ஒரு வீடியோ தான் எனக்கு ரீல்ஸில் மாட்டிக்கிச்சு. சூப்பராக இருக்க சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி இப்போ இங்கே வந்திருக்கோம். ஓ அப்படியா விஷயம். இப்போ வரப்போது சம்மர் சீசன். ஸோ சம்மர் சீசனுக்கு நம்மளுக்கு எங்கடா தண்ணி இருக்கும், போய் விழுந்து வாரலாம், உடம்பை ஊற வைக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இது வாட்டர் ஃபால்ஸ் போவாங்க. எங்கன்னா தடா போவாங்க, ஆர்யா ஃபால்ஸ் போவாங்க, இன்னும் சில இடம் இருக்குது அங்கேயும் போவாங்க. பட் அங்கே போனாலும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் நம்ம குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஆனால் நல்லா தான் இருக்கும், ஜாலியாக போவோம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹிடன் ஃபால்ஸ் வந்திங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும், புது இடம் பார்த்தா மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக குளிச்சுட்டு போகலாம் எவ்வளோ நேரம் வேணாலும். வேறு லெவலில் போகுது வழி. வேறு தண்ணி சவுண்டு கேட்குதாங்க. அப்பா இந்த மாதிரிலாம் நீங்கள் வரும்போது வழியை ஞாபகம் வச்சுக்கணுங்க. முக்கியமாக அதான் ஒன்று, வழியை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எப்படி வந்துருக்கோம். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே வரும்போது கூட எந்தெந்த வழியில் வந்தோம் அப்படின்னு ஒரு நோட் பண்ணி வச்சுப்பேங்க. ஐயோ பார்த்துப்பேங்க வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் தண்ணி அந்தளவுக்கு வரலைங்க, நீங்களே பாருங்கள். பாருங்க, ஆனால் வருது, என்ன ஒன்று அந்த அளவுக்கு வரல. அப்புறம் தண்ணி போதா, இவ்வளோ தாங்க தண்ணி வருது. மழை சீசன்லாம் வந்தால் நிறைய தண்ணி வரும் போலங்க. வர சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸு, இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸு, அப்படியே இப்படி விழுந்து இது போகுது. இதில் இங்கே பாருங்களேன், இந்த முள் செடியெல்லாம் எல்லாம் ஒட்டின்னு இருந்துச்சு காலில். இன்னும் கொஞ்சம் வழியெல்லாம் கிளியர் ஆகணுங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மருக்கு பசங்க எல்லாம் வந்து இந்த வழியை ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வேலூரில் சிவனந்தபுரம் ஊரில் உள்ள சிவனந்தபுரம் வாட்ரு ஃபால்ஸுங்க. ஸோ இந்த வாட்ரு ஃபால்ஸோட தண்ணி ஃப்ளோ கம்மியாக இருக்குது, ஆனால் வாட்ரு ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள். இங்கே வர்றதுக்கு வழியை வந்து கொஞ்சம் குறுகலாகவும் இருக்குது, செடிகள் அடர்த்தியாகவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். பக்கத்தில் தான், ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வாக்கப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடலாம். ஸோ வாங்க, இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸோட வீடியோ ஷார்ட்ஸில் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா. வாங்க பாருங்கள், நம்ம
பார்த்துட்டு வாங்க. ஒரு குளியலை போட்டுடலாம். நான் அந்த செடியிலேருந்து வந்தது எல்லாம் உடம்புலாம் நம்பிக்குதுங்க, ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஒரு குளியல் போட்டால் ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ வாங்க குளியல் போட்டுடலாம். வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஷார்ட்ஸ் வீடியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்களே. ஓகே மக்களே, இப்போ நம்ம குளிச்சாச்சு. குளிக்க முடிச்சிட்டோம். செம்ம ஜில்லுன்னு இருந்தது தண்ணி, ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. இப்போ குளிக்க முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம்லாம். மேலே போய்ட்டு அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம். வியூ இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க. ஈவினிங் டைம் சன்செட் இந்த சைடு ஆகுதா அந்த சைடு ஆகுதான்னு தெரில. பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கிடலாங்க. சரிங்களா? வாங்க அப்படியே போவோம். இந்த பாறையெல்லாம் நிற்கிற இடம் எண்டு. இந்த எண்டுலேருந்து அப்படியே மேலே ஏறணும். அப்படியே இந்த பாறை அந்த வழியில் அப்படியே நேராக போனோம். அதுக்கப்புறம் 3 பாதையாக பிரியும். அவ்வளோதான் மக்களே. நம்ம இப்படி தான் வந்தோம். இப்படி வந்து இந்த பாதை எப்படி வரைக்கும் போவோம். இந்த கம்பம் பார்த்துங்க, கம்பம் இருக்கா? கம்பத்துக்கு முன்னாடி இந்த டவுனில் இறங்கணும். இந்த டவுனில் இறங்கி நம்ம அப்படியே உள்ளே போனால் அந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸுங்க. சரி வாங்க நம்ம இப்படி போயிடலாம். வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி, நான் அந்த பொதாரூலாம் பூந்துட்டு வண்டியை போய்ட்டு ஆன் பண்ணுறேங்க. மக்களை இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துட்டோம். திருப்பி பார்த்தீங்களா அந்த விநாயகர் சார் அவர்கிட்ட வந்துட்டோம். மேலே போயிட்டுருக்கோம் நம்ம. நான் கிட்ட வண்டி கிட்ட வரும்போது ஏதோ சவுண்டு கேட்டதுன்னு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா வண்டி கிட்ட 2 பேர் நின்று இருந்தாங்க. எனக்கு ஒரு இதுவாகிடுச்சு. வண்டிக்கிட்டே என்ன எடுக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு டக்குன்னு போனேன். பார்த்தா அவங்க லவ்வர்ஸு. நம்ம வண்டி பக்கத்தில் அவங்க வண்டி நிப்பாட்டு லவ் பண்ணின்னு இருக்காங்க போல். அப்படியே பொறுமையாக போனேன். அப்புறம் பார்த்தா அவர் வாட்டர் ஃபால்ஸை பற்றி கேட்குறாரு. வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வருதா, வாட்டர் ஃபால்ஸுக்கு ரூட்டு இறங்குதா இருக்கா அப்படிலாம் கேட்குறாரு. அவர் போனாராம். அதுக்கப்புறம் வந்து அந்த ரூட்டு நேராக போயிட்டே இருக்கான். அதனால் தெரியலன்னு வந்துட்டார். நான் அதான் சொன்னேன், நேராக போங்க, அந்த கம்பத்துக்கு முன்னாடி ஒரு டவுன் ஒன்று இறங்கும். அந்த டவுனில் தான் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி. அது ஒரே வழியில் போனீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா ப்ரோ, தண்ணி வருதான்னு கேட்டார். தண்ணி லைட்டாக வருதுங்க என்னன்னா. சரி அப்படின்ட்டு விட்டார் போல். சரி நாமளாம் வண்டி எடுத்துன்னு அப்படியே வந்துட்டோங்க. அதனால தான் வண்டிக்கிட்ட போய்ட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். பண்ண முடியல என்னால். ரோடு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்லங்க. ஆடுலாம் இங்கே மேய்க்கிறாங்க நிறைய பேர். மூங்கி மரம்லாம் இங்கே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும்னு நினைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து வியூ பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்துக்காக இந்த வழி. வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுது அப்படின்னு. இந்த ரோடோட எண்டு பாயிண்ட்டு அந்த ஊருக்கு வந்துட்டோங்க. இந்த ஊர் இதை பாருங்கள். வரும்போது பார்த்தேன் ஒரு வியூ இருந்தது. சரி அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு உள்ள வரைக்கும் வந்து பார்த்தேன். அவ்வளோதான், இந்த ஊரோட என்ட்ரன்ஸ் இது. வாங்க அப்படியே நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம்.
அங்கே ஏதோ மேலே வழி மாதிரி போகுதுங்க, எதுக்கு போகுதுன்னு தான் தெரில. சரி, நம்மளால் முடிஞ்சு அங்கே போய் பார்க்கலாம். வியூ பாயிண்ட்டு ஆனால் எதுவுமே இல்லைங்க இங்கேருந்து பார்க்க. ஃபுல்லாக செடியாக இருக்குது. நல்ல ஒரு ஆழமாக இருந்தால் நம்ம பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு வழி போகுதுங்க. இந்த கார் நிற்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் காரு, அதுக்கு நேரம் ஒரு வழி போகுது. எங்கே போகுதுன்னு தெரில அது. சரி வாங்க, அதில் போய் பார்க்கலாம் நம்ம. சரி, இது பார்த்தேங்க, அவ்வளோதான். இங்கே மேலே இந்த ஹைட்டு எவ்வளோ தான் இங்கே, இதோட ஹைட்டு பாயிண்ட்டு இந்த ப்ளூ கலர் ஷீட்டு போட்டுல இதான். ஸோ இங்கேருந்து பார்க்குற வியூ தான் இது. வாங்க அந்த சைடு அந்த வழியில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம போனது வந்து கீழே அந்த ஊருக்கு போனோங்க, இந்த ரோடை தான் போனோம். ஸோ இந்த ரோடு போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஓ, இதுவும் ஒரு ஊருக்குள்ளே தாங்க போகுது. ஓகே ஓகே. இதுவும் ஒரு ஊர் தான், பழங்குடி மக்கள் மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க தான் இங்கே இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், மலைவாழ்வு மக்கள். சரி ஓகே, டன். எனக்கு இப்போது கிளியர். ஏன்னா வேறு என்ன மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால். சரி வாங்க, அவ்வளோதாங்க. திருப்பிக்கலாம். திருப்பிட்டு போகிற வழியில் ஏன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஆட்டுங்களா, வாங்க வீட்டுக்கு போகலாம். நம்மளுக்கு ஒரு கேமரா இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஆக்ஷன் கேமரா. நம்மளால் கையில் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியல, முக்கியமானதில் வீடியோ எடுக்க முடியல. வேறு லெவலில் இருக்குங்க இதெல்லாம். சூப்பர். ஐயோ, இங்கே பாருங்கள், டவுனு. ஃப்ரண்ட்டு பிரேக் தான் அடிச்சிருக்கேன், அடிச்சு விடுறேன். ரொம்ப டவுனுங்க இது. ஃபுல் பிரேக் அடிச்சுன்னுக்கிறேன், ஆனாலும் வண்டி ஐயோ அப்படின்ற மாதிரி நிற்குதுங்க. பொறுமையாக தான் போகிறேன். A few moments later. அது மரம்ல, ஆமாம், அதுக்கு இதை மரம், அந்த பெரிய மரம். அந்த பெரிய மரங்கடா. ஆமாம், அதான் கோயில் பாறை. நல்லா இருக்குமா? இதோட அது நல்லா இருக்குது. நினச்ச மக்களை அப்பயே நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டு வரோன்னு திருப்பி வந்தேன் நான். ஸோ அவர் சொன்ன மாதிரி அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு அங்கே இருக்குது, அந்த கோவிலும் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போய் பார்ப்போம். நம்ம அந்த ஊர் உள்ள போனோம் பார்த்தீங்களா, அந்த ஊர்லேருந்து அந்த பால்வெடியாக ஸ்கூலாக தெரியல, அது வழியாக தான் போக சொல்கிறாரு. அப்படி போயிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம போகிறோம் இப்போ, வாங்க எப்படின்னா வழியை கண்டுபிடிச்சி போயிடலாம்.